உபநிஷத்தில் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. ஒரு உதாரணம், ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா 2 பறவை இருக்குது. ஒரு பறவை பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பழங்களை வந்து சுவைத்து கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொரு பறவை பார்த்திங்கன்னா அது வந்து இன்னொரு பறவையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி தான் நம்ம இந்த உடல்னு இந்த மரத்தில் வந்து 2 பறவை இருக்குது. ஒன்று வந்து பரமாத்மா பகவான், இன்னொன்று நம்ம ஆத்மாக்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பழத்தை சாப்பிட்றதுலே வந்து எப்போதுமே ஆர்வமாக இருக்கும், பிஸியாக இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பரமாத்மாவை திரும்பி பார்க்குறதே இல்லை. நம்ம எப்போ வந்து நம்மளுக்கு அவர் தான் உற்ற நண்பர், அவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார், அவர் இருக்கிறனால நம்ம இருக்கிறோம், அவர் இல்லாமல் அது இயங்காதுன்னு எப்போ அந்த பழத்தை சாப்பிட்றத வந்து நம்ம நிறுத்திட்டு பகவான் பக்கத்தில் இருக்க பறவையை எப்போ பார்க்குறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த அறியாமைலேருந்து விடுபடும். அந்த பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசை, பலநோக்கு செயல்கள். அதிலேயே நம்ம மூழ்கி இருக்கிறதுனால நம்ம வந்து பகவானை மறந்தே போயிட்டோம்.